உலகமெங்கும் பறை கிடக்கின்ற என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திரத்தடில் நாம் பார்க்க இருப்பவர்கள் எம்ஜிஆர் நடித்த சந்திரகலா. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். உலகம் சுட்டு வாழும் படத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த சந்திரகலா பல்வேறு மொழிகளிலும் 126 படங்களில் நடித்தவர். சந்திரகலாவின் சொந்த ஊர் ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம் ஆகும். தந்தை பெயர் MS நாயக். சந்திரகலா பிறந்து 2 ஆண்டுகளில் அவரது குடும்பம் சென்னைக்கு வந்தது. சென்னை மாம்பழம் வித்யாதயா பள்ளியில் படிப்பை முடித்தார். சந்திரகலா தொடங்கினார். சந்திரகலாவுக்கு 7வது வயதிலேயே திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைத்தது. தந்தை MS சொந்தமாக தயாரித்த ராம் ஆஞ்சநேயா யுத்தம் என்ற படத்தில் நடித்தார். அதனைத் தொடர்ந்து 12 வயதில் சதி சூனியா என்ற தெலுங்கு படத்திலும் சந்திரகலா நடித்தார். அதே படம் இந்தியில் சோலே அவர் சப்னம் என்ற வெளிவந்தது. அந்த படத்தில் தமேந்திராவுடன் சந்திரகலா நடித்தார். இந்த படத்தை தயாரித்தவர் சந்திரகலாவின் தந்தை MS நாயக். தமிழில் வெற்றி பெற்ற ஏவியின் குலதெய்வம் கன்னடத்தில் ஜேஜுனு கூடு என்ற பெயரில் ஒய்யாராம் சாமி இயக்கத்தில் வெளிவந்தது. அதில் சந்திரகலா நடித்தார். இந்தியில் வெளியான பாபி படத்தை கன்னடத்தில் தயாரித்தனர். அந்த படத்திலும் துணை நடிகையாக சந்திரகலா நடித்தார். அப்போது அவர் SSLC படித்து வந்தார். தமிழில் எம்ஜிஆரின் EV சரோஜா என் தங்கை படத்தை சந்திரகலாவின் தந்தை கன்னடத்திலும் தயாரித்தனர். தமிழில் EV சரோஜா நடித்த வேடத்தில் சந்திரகலா நடித்தார். கன்னடத்தில் என் தங்கை வெற்றி வாகை சூடியது. அதனால் தெலுங்கில் அந்த படத்தை எடுத்தனர். அதிலும் அதே வேடத்தில் சந்திரகலா நடித்தார். இதன் மூலம் கன்னடம் தெலுங்கு படங்களில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்தது. இந்தியில் வெற்றி பெற்ற ஆந்திரா என்ற படத்தை தெலுங்கில் தயாரித்தனர். அதில் சந்திரகலா நடித்தார். படத்தை நடிகை சாவித்திரி டைரக்ட் செய்திருந்தார். சந்திரகலாவின் நடிப்பால் கவரப்பட்ட சாவித்திரி தனது சொந்த படமான பிராப்தம் படத்தில் அவரை நடிக்க வைத்தார். பிராப்தம் படத்தை தொடர்ந்து தமிழில் பல படங்களில் நடிகை சந்திரகலாவுக்கு வாய்ப்புகள் வந்தன. எம்ஜிஆரின் சொந்த படமான உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் 3 கதாநாயகர்களில் ஒருவராக சந்திரகலா நடித்தார். பாடல் காட்சிகளிலும் நடன காட்சிகளிலும் எம்ஜிஆருடன் நடித்து பாராட்டை பெற்றார். தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் 125க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து சாதனை படைத்தார். வாழ்க சந்திரகலாவின் புகழ்.